இந்த டூல் நேம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்பின்னு சொல்லுவாங்க. அதாவது லைப்ரரி யூனிவர்சல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்ககிட்ட எதனா ஓல்டர் வெர்ஷன் டிரைவர் எதனா இருந்துச்சு அப்படின்னா இதில் வந்து ஷோ பண்ணி காமிக்கும். இல்லை எதனா டிரைவர் வந்து சரியாக இன்ஸ்டால் ஆகாமல் எரரில் இருக்குது அப்படின்னாலும் இதில் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும், அந்த டிரைவரை வந்து இது என்ன பண்ணணும்னா அப்டேட் பண்ணி விட்டுரும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூல் வந்து யூஸ் பண்ணுவோம் யூஎஸ்பி 32 அப்படின்னு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் டிரைவர் வந்து இஷ்யூவாக இருக்குது அப்படின்னா இதை வந்து கிளிக் பண்ணி என்னென்ன டிரைவர்லாம் ஓல்டர் வெர்ஷன்ல இருக்கோ இல்லை எரர்ல இருக்கோ அதெல்லாம் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த டூல்லாம் பார்த்தீங்க அந்த டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது எரர் எதுவும் அடிக்காது. அது அன்லாக் டூலோ இல்லை டிஎஃப்எம் டூலோ இல்லை சம்திங் யூஎம்டி என்ன டூல் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே இதை யூஸ் கூட வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அன்லாக் டூலில் கூட அடிக்கடிக்க யூஎஸ்பி இன்ஸ்டால் யூஎஸ்பி அப்படின்னு சொல்லும். ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் பண்ணாதான் உங்களுக்கு அன்லாக் டூலே வந்து ஓப்பன் ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓகேங்களா. இப்போ வந்து நான் அன்லாக் டூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு மாடல் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த மாடலில் என்ன பண்ண போகிறோம், விவோ தான் பண்ண போகிறோம். விவோவில் வந்து பேட்டர்ன் லாக் மட்டும் எடுக்க போகிறோம். அதாவது டேட்டா லாஸ் இல்லாமல் பேட்டர்ன் லாக் மட்டும் எடுக்க போகிறோம். சில கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு வந்து பின் மறந்துட்டேன், பட் இருந்தாலுமே எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா வந்து வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேட்டா லாஸ் ஆகாமல் எடுக்கலாம். பட் இது எல்லா மாடலுக்கும் சப்போர்ட் ஆகுமானா சப்போர்ட் ஆகுது. ஆல்ரெடி நான் இதில் வந்து டிரைவர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அதனால் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ எல்லா மாடலுக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது, ஃபியூ மாடல்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஒர்க் ஆச்சு பேட்டர்ன் போயிடுச்சு அப்படின்னா ஓகே தான், டேட்டா வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும் ஓகேங்களா. இல்லை அது ஆப்ஷன் வந்து ஒர்க் ஆகலை, அகைன் பண்ணியும் பேட்டர்ன் வந்து கேட்குது அப்படின்னா அந்த மாடல் வந்து ஒர்க் ஆகலை, பண்ணி பேட்டர்ன் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா ஓகே அந்த மாடல் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நான் சும்மா எதனா ஒரு மாடல் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் விவோட Y83 வந்து எடுத்துக்கிறேன். இல்லை மீட்டான் இருக்குல்ல அங்கே கிளிக் பண்ணிட்டு சேவ் ஃபார்மேட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளிக் பண்ணி நீங்கள் மொபைலை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஃபோனில் இருக்க டேட்டா லாஸ் ஆகாமல் வெறும் ஸ்க்ரீன் லாக் மட்டும் போகும் ஓகேங்களா. உள்ளே இருக்க டேட்டா அப்படியே தான் இருக்கும், ஸ்க்ரீன் லாக் மட்டும் தான் போயிடும். ஸோ சப்போஸ் இது பண்ணி சக்ஸஸ்ன்னு வந்தும் எனக்கு வந்து பேட்டர்ன் வந்து கேட்குது அப்படின்னா அந்த மாடல் வந்து சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஃபோன் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டில் இல்லை லேட்டஸ்ட் விஷயம்ல இருந்தாலும் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. ஆனால் மோஸ்ட்லி டைம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் வந்து எடுத்து விட்டுரும் டேட்டா லாஸ் இல்லாமல். நீங்கள் பேட்டர்ன் லாக் எடுத்ததுக்கு அப்புறமும் உள்ள கேலரிக்குள்ளே போனீங்கன்னா எதுவுமே இல்லாத மாதிரி காமிக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட் அதை ஒரு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அக்ரி அப்படின்னு கேட்கும், அக்ரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டாவும் ஷோ ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதனால பேட்டர்ன் லாக் மட்டும் எடுக்கிறதா இருந்தால் இது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இது யூஸ் பண்ணியும் பேட்டர்ன் லாக் கேட்குது அப்படின்னா அந்த மாடல் வந்து சப்போர்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம், இதை தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ எல்லா மாடலும் நான் சப்போர்ட் ஆகும்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா நிறைய மாடல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து அவைலபிள் இருக்கு. பட் ஃபியூ மாடல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டன்னு வந்துடும், டன்னு வந்துமே மொபைல் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் லாக் வந்து இருக்கும் கேட்கும் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் இது சொன்ன பார்த்தீங்களா, இதெல்லாம் லோயர் விஷயம்ல இருக்குது. ஸோ ஜஸ்ட் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்டேட் ஆகிடும். பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஸ்கேனிங்காக வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகி முடிஞ்சிச்சு. ஸோ அதுலேயே வந்து அவங்க சொல்கிறாங்க பாருங்க, சப்போஸ் உங்களுக்கு வந்து டன்னு வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு கிட்ட பாஸ்வேர்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணுது அப்படின்னா ஸோ இந்த மாடல் வந்து சப்போர்ட் ஆகலன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு அவங்களே வந்து இன்டிமேட் கீழே வந்து பண்ணுறாங்க. பட் நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இதில் வந்து பேட்டர்ன் லாக் வந்து போயிடுச்சு டேட்டா லாஸ் இல்லாமல் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து சப்போஸ் டேட்டா லாஸ் இல்லாமல் கஸ்டமர் கேட்குறாங்க அப்படின்னா இதை ட்ரை பண்ணி வந்து நீங்கள் கஸ்டமருக்கு வந்து பண்ணிடலாம். பட் கஸ்டமர் கிட்ட சொல்லும் போது 100% டேட்டா லாஸ் எடுக்க முடியும் மட்டும் சொல்லாதீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாமல் போயிடலாம். ஸோ ட்ரை பண்ணுறேன்னு வேணால் நீங்கள் சொல்லுங்கள், மோஸ்ட்லி வந்து நான் டேட்டா லாஸ் இல்லாமல் ட்ரை பண்ணி எடுக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஓகேனா பண்ணுங்க. பட் 100% கஸ்டமர் கிட்ட கேரண்டி தராதீங்க ஓகேங்களா. ஏன்னா டூலை வந்து நம்ப முடியாது, சம்டைம்ஸ் சப்போர்ட் ஆகும், சம்டைம்ஸ் அந்த மாடல் பண்ணியிருப்பீங்க சப்போர்ட் ஆகிருக்கும், அதே மாடல் தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமர்கிட்டயும் சொல்லிடுவீங்க. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகாமல் போயிடும் ஓகேங்களா. இதில் வந்து டன்னு வந்துடும், பட் ஆனால் பேட்டர்ன் வந்து கேட்குற மாதிரி இருக்கும், ஏன்னா அது லேட்டஸ்ட் நியூ இயர் விஷனாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால் கஸ்டமர் கிட்ட ட்ரை பண்ணுறேன்னு மட்டும் சொல்லுங்கள் ஓகேங்களா, நீங்கள் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இது வந்து பேட்டர்ன் லாக் எடுக்க முடியல அப்படின்னாலும் பேட்டர்னில் தான் நிற்கும். ஸோ ஃபோனை வந்து ரீசெட் பண்ணி விட்டுறாது, அதாவது டேட்டாலாம் எரேஸ் பண்ணி விட்டுறாது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். ஒன்று வந்து எடுக்கிறதா இருந்தால் பேட்டர்னை எடுத்து விட்டுரும், அப்படி இல்லை அப்படின்னா பேட்டர்ன் லாக்லேயே வந்து நிற்கும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது நம்ம ஃபேக்டர் ரிசெட்லாம் கொடுத்தோன்னு வச்சிங்களேன், அது ஆகுதோ ஆகலையோ ஃபோனில் இருக்க டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணி விட்டுரும் கரெக்டாக. பட் இதில் என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்று பேட்டர்ன் எடுத்து விட்டுரும், அப்படின்னா பேட்டர்ன் கேட்குற மூடி அதாவது கொடுத்து கஸ்டமர் என்ன கண்டிஷனில் கொடுத்தாங்களோ அதே கண்டிஷன்லேயே விட்டுரும், அப்படின்னா பேட்டர்ன் லாக் மட்டும் எடுத்து கொடுத்துரும் ஓகேங்களா. இப்போ கிளியராக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது சப்போஸ் கஸ்டமர் வந்து மறந்துட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாமே போடுறது. ஸோ நல்ல விதத்துக்காக யூஸ் பண்ணுங்கள். ஸோ பேடாக யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. ஸோ இது மாதிரி டெக் ரிலேட்டட் வீடியோனா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன். அதுக்கு டாடா பை பை.